ஐயோ என்னப்பா படம் இது செதற விட்டுருக்காரு தலை என்னமா ஐயோ சரியான வெறியா வச்சிருக்காருப்பா படம். சார் படம் எப்படி சார் இருந்தது? படம் எப்படி இருந்துச்சா? தீயா இருக்கு. சரியான படம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுல தலை, அதே மாதிரிதான். அதுல பொண்டாட்டியை கடத்திடுவாங்க, புள்ளைய கடத்திடுவாங்க. வேற மாதிரி இந்த நயன்தாரா அக்கா அவங்க கூட ஒரு படம் நடிச்சாங்கல்ல, புள்ளைய பிரிஞ்சிருப்பாருல இப்போ வயசார வரைக்கும், அந்த மாதிரி இதுலயும் இருக்கு கதை. வேற மாதிரி வித்தியாசமா இருக்கு, எந்த கதைகளையும் இல்ல. ஐயோ எனக்கு கட்சி பிடிக்காதுமா, அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும். அவர் சொன்னது எந்த பங்கனும் நான் வரமாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா பாரு இல்லன்னா ஓரம் கட்டு. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா மேடம்? நான் ஒன்னு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். நான் அஜித் ரசிகரே இல்ல, நான் விஜய் ரசிகர் நானு. ஆனா படத்துல எல்லா ரெஃபரன்ஸும் ஐயோ மேடம் சீரியஸா சொல்றேன், இன்னையில இருந்து நான் அஜித் ரசிகர் தான், விஜய் ரசிகர் சீரியஸாவே இல்ல. ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. நானே அஜித் ஃபேன் தான், நானும் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. எதுக்கு இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு புரியலையே. அது ஒண்ணு இல்ல, பனையூர்ல இருந்து எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. இனிமே தலைப்படம் எது வந்தாலும் நல்லா இருக்கு பாசிட்டிவா ரிவ்யூ போடுங்க, அவங்க ஓட்டும் நமக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி அடிச்சு விட ஆரம்பிச்சோம். அதனால நீங்க கண்டுக்காதீங்க சரியா? ஐயோ படம் நான்லாம் இந்த விடாமுயற்சியா அம்மா சாப்பிட்டு 6 மாசம், அதெல்லாம் நினைச்சு 6 மாசம் அழுத்த நானு. வலிமை இருக்குதே, கடைசியில அவங்க பொண்டாட்டியை கடத்திடுவாங்க பத்தியா? அப்போ அவங்க ஹீரோயின் அப்படி பண்ணியே இன்று கொடுத்து இருக்க இடத்த சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் வேற மாதிரி சீனு. ஐயோ தலை, நான் இனிமே உனக்கு தான் நானு. ஐயோ சார், அஜித் சார், நீங்க ஏன் போய் அந்த ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் இதெல்லாம் கலைச்சிங்கன்னு இப்பதான் புரியுது. எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு எல்லாம் புரியாது போல. நல்ல வேளை நான் இந்த மாதிரி ஃபேனா இல்ல.